வணக்கம். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். குரூப் 2 குரூப் 2ஏக்காக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டெலகிராம் லிங்கில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். டிஎன்பிஎஸ்சி G4 இதான் நம்மளுடைய டெலகிராம் சேனல். இதில் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து குரூப் 4 முடிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒரு 30%, 50% இல்லைன்னா 80, 90 அந்த மாதிரி ஒவ்வொரு பர்சன்டேஜில் நீங்கள் வந்து முடிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு 50% முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இதை தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு எப்படி நம்ம வந்து டைமிங் வந்து ஒதுக்கலாம், ஒரு பிளான் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு எப்படி டைமிங் ஒதுக்கலான்னு பார்க்கலாம். தமிழுக்கு வந்து 3 hours வந்து நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே மினிமம் 3 hours. மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ டைம் ஒதுக்க முடியுமோ நீங்கள் வந்து ஒதுக்கிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக மினிமம் ஒரு 3 hours வந்து ஒதுக்கிக்கோங்க. மேக்ஸ்க்கு வந்து ஒரு 1.5 hours, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 4 hours அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து 30 minutes. ஓகேவா? ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு 8 hours வந்து கவர் ஆகுது. இதுக்கு கூட நீங்கள் வந்து ஒரு 2 hours படிக்கணும். இந்த 2 hours எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பர்பஸ்க்கு தான். ஸோ நீங்கள் எத்தனை ஹவர் வேணாலும் படிச்சுக்கலாம். 2 hour படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 5 hours படிச்சிருந்தாலும் சரி, இல்லை 8 hours 10 hours எத்தனை ஹவர் படிச்சிருந்தாலும் சரி, கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷனுக்காக கண்டிப்பாக டைம் ஒதுக்குங்க. நான் வந்து 2 hours ஒதுக்கிக்கிறேன். உங்களுக்கு கூட வேணா கூட ஒதுக்கிக்கோங்க. சரியா? ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ கண்டிப்பாக வந்து ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் பண்ணலைன்னா ஒரு யூஸுமே கிடையாது. நீங்கள் அவ்வளோ தூரம் மெனக்கெட்டு படித்து ஒரு யூஸும் கிடையாது. நீங்கள் குரூப் 2ல் போய் எதுவுமே எழுத முடியாது, எதுவுமே ஞாபகம் இருக்காது. அதனால ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே நம்மளோட மெமரியில் ஸ்டோர் ஆகும். திரும்ப திரும்ப ரீட் பண்ண என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஸ்டோர் ஆகிரும். ஸ்டோர் ஆகும்போது நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது டக்குன்னு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ ரிவிஷன் மஸ்ட்டு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் படிக்கிறது எவ்வளோ படிக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை, ரிவிஷன் எவ்வளோ பண்ணுறீங்கன்னு தான் ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ தமிழ் பார்ப்போம். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 52 டாபிக் இருக்குது. ஸோ இந்த 52 டாப்பிக்கில் ஏயும் பியும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 31 டாபிக் இருக்குது. இந்த 31 டாப்பிக்கில் ஒரு டாபிக் வந்து 2 நாளாக நீங்கள் படிக்க போகிறீங்க. அதாவது நம்மளோட பிளான் படி நம்ம 84 டேஸில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதாவது படிக்கிறது. டெஸ்ட்டு கூட வந்து 100 days வரைக்கும் நம்ம டெஸ்ட் எழுதுவோம். பட் நம்ம படித்து எக்ஸாம் எழுத முடிக்க போகிறது வந்து 84 டேஸில். ஸோ ஒரு டாப்பிக்கை வந்து இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன்னா 11 கீழ்கணக்கு நூல்கள் வந்து எடுத்துக்கோங்க. திங்கள் செவ்வாய் 2 நாள் நீங்கள் வந்து இந்த டாப்பிக்கை நீட்டாக படிக்கணும். படிக்கும்போது நியூ புக்கு, ஓல்ட் புக்கு அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இந்த 3ஐயும் நீங்கள் வந்து நோட் பண்ணி படிச்சுக்கணும். அதில் என்னெல்லாம் இருக்கோ நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஒழுங்கு அப்படியே படித்து அதை அப்படியே மைண்டில் நீங்கள் வந்து ஏற்றிக்கோங்க. சரியாப்பா? எப்போ கேட்டாலும் ஞாபகம் இருக்கணும். ஸோ அந்த டாபிக் ரிலேட்டடாக ஏதாவது வீடியோஸ் இருக்கும் இல்லையா, நமக்கு ஃபுல்லாக சப்ஜெக்ட் வைஸ் நம்ம எடுக்க முடியாது. ஸோ ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து வீடியோ வந்து கொடுப்போம். சரியா? நம்ம சேனலில். ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து 31 டாபிக் நம்ம சொன்னோம் இல்லையா, பியும் சியும் சேர்த்து. இந்த 31 டாபிக்ஸ் வந்து முடிஞ்ச அப்புறம், அதாவது நியர்லி 10 weeksல வந்து உங்களுக்கு இது முடிஞ்ச அப்புறம் ஒரு வீக்கில் நம்ம வந்து இலக்கணம் வந்து கவர் பண்ண போகிறோம். இலக்கணம் வந்து 6th to 10th வரைக்கும் உள்ள புக்கில் உள்ள இலக்கணத்தை வந்து நம்ம வந்து 1 வீக்கில் கவர் பண்ணுறோம். ஈஸியாக தான் இருக்கும். ரிமைனிங்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்சில் நம்ம வந்து டாபிக் வைஸ் தான் கவர் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ சிலபஸில் இல்லாத டாப்பிக்கில் நமக்கு தேவையான கண்டென்ட் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னா பாரதியார்னு வச்சுக்கோங்களேன். பாரதியார் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார், ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட். திருவள்ளுவரை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். அது வந்து எங்கே இருக்கும்னா திருக்குறளில் இருக்கும், இல்லை வேற எங்கேயாவது இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நமக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி ஏதாவது பழமொழி இருக்கலாம், இல்லைனா வந்து ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து படிக்கணும் இல்லை, நமக்கு வந்து இலக்கண சைடில் அதெல்லாம் தேவைப்படும். ஸோ நம்ம அதனால் என்ன பண்ணுறோன்னா சிலபஸை சிலபஸை தாண்டி டாபிக் இருக்கு இல்லையா, அந்த டாப்பிக்கில் நமக்கு தேவையான கண்டென்ட் எல்லாம் இந்த 1 வீக்கில் படிக்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ இயல் 10th எடுத்தீங்கன்னா 10th 9 இயல், இதில் கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் சிலபஸை வந்து நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. மீதி 10% தான் இருக்கும். ஸோ அந்த 10%லேயும் நமக்கு தேவையான கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். சரியா? ஸோ அதுக்கு தான் இந்த 1 வீக் நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டை மட்டும் நம்ம எடுத்து ஒரு 1/2 hourல முடிக்கிற மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு கம்பல்சரியாக ஒரு நாளைக்கு ஒரு 6 கணக்கு வந்து நம்ம கொடுத்துருவோம். கம்பல்சரியாக டெய்லி உங்களுக்கு வந்து ஒரு 6 கணக்கு வந்து உங்களுக்கு
வந்துடும். இந்த 6 பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கணக்கு, அதாவது ஒரே மாடலில் நம்ம பண்ண போகிறதுல 6ம் ஒவ்வொரு மாடலாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 6 மாடல் கணக்கு வந்து படிச்சிருவீங்க. அதே மாதிரி அந்த 6 கணக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம வந்து அதுலேருந்து எடுத்து கொடுப்போம். ஓகேவா? ப்ராக்டிஸ்க்காக ஒரு 10 கணக்கு நம்ம வந்து கொடுப்போம். ஸோ இது வந்து கம்பல்சரியாக நான் வந்து கொடுத்துருவேன். வீடியோ வந்து ஸ்கிப் ஆகாது. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து 6 கணக்கு வச்சு படிச்சிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்ம வந்து சயின்ஸ் வந்து நம்ம வந்து 2 டாபிக். ஓகேவா? நமக்கு 2 டாபிக் வந்து ஒரு வாரத்துக்கு 2 டாபிக் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதாவது வாரத்தில் 2 எக்ஸாம் எழுதுவோம். ஸோ அதனால் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஒவ்வொரு டாபிக் நம்ம வந்து கொடுத்துருப்போம். மீதி பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்கு வந்து 2 வாரம் ஒதுக்குறோம், ஐஎன்எம்க்கு 10 நாள் வந்து ஒதுக்குறோம், ஹிஸ்ட்ரிக்கு வந்து 14 நாள், டிஎன் சொசைட்டிக்கு 14 நாள், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு 14 நாள், எக்கனாமிக்கு பொருளாதாரத்துக்கு 7 நாள், ஜியாகிரபிக்கு 10 நாள். ஸோ மொத்தமாக இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு 84 டேஸ் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்துடும். ஓகேவா? நம்ம ஸ்டடி பிளான் டைம் டேபிள் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டடி பிளான் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா கம்மிங் சண்டே வந்து தொடங்க போகிறோம். சண்டேனா 16ஆம் தேதி. ஓகே, 16ஆம் தேதி வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சண்டே வந்து நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வெனஸ்டே புதன்கிழமை வந்து உங்களுக்கு, அதாவது 19/6/2024 வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது புதனும் ஞாயிறும் மாறி மாறி வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இது புதன், இது ஞாயிறு, இந்த மாதிரி இருக்க போகிறோம். ஸோ போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பார்த்தீங்கன்னா இதில் 2 டாபிக் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள் மட்டும்தான். திருக்குறள் வந்து நம்ம வந்து டெய்லி 2 திருக்குறள் அப்படின்னு ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க. இதில் வந்து திருக்குறள் ரிலேட்டடான கண்டென்ட்டை மட்டும், செய்தியை மட்டும் நம்ம வந்து படித்து எக்ஸாம் எழுத போகிறோம். அதுக்கப்புறம் 15 கீழ்கணக்கு நூல்களையும் எழுத போகிறோம். சரியா? இப்படி தான் தமிழ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். 2வது பாருங்கள், சண்டேக்கு என்ன கொடுத்துருக்கேன், கம்பராமாயணம் மட்டும் 3வது டாபிக், பகுதி 6 3வது டாபிக் மட்டும் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நீங்கள் ஒரு டாபிக் கவர் பண்ணுவீங்க, சண்டே 2 டாபிக் கவர் பண்ணுவீங்க. சரியா? அதாவது ஒரு வாரத்தில் 3 டாபிக் கவர் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டாப்பிக்கு 2 நாள் நம்ம சொன்னோம். ஸோ 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் 6 நாள், அதாவது ஒரு வாரத்தில் 6 நாளில் 3 டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ புதன்கிழமை ஒரு டாபிக், சண்டே வந்து 2 டாபிக் வந்து நீங்கள் எழுதுவீங்க. சரியா? இது தமிழ். இது நெக்ஸ்ட்டு மேக்ஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தான் அதிகமான கொஸ்டின் கேட்கறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 எக்ஸாம் எழுதுவீங்க. அதாவது புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, ஒரு டாபிக் வந்து 2 டெஸ்ட், 2 வாட்டி நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க. வந்து ஜிஎஸ்ல ரொம்ப முக்கியமான பார்த்தீங்கன்னா பாலிட்டி, ஐஎன்எம், அப்புறம் ஹிஸ்ட்ரி, யூனிட் 8, யூனிட் 9. ஓகேவா? இந்த 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5 நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்குல கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆயிடுவீங்க. ஸோ அதனால் இந்த 5 டாப்பிக்கை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லா கவர் பண்ணிக்கலாம். அதனால தான் பாலிட்டி பார்த்தீங்கன்னா 14 நாள் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 நாள் தேவையில்லைன்னா நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டாபிக், அதாவது அதுக்கப்புறம் ஐஎன்எம், யூனிட் 8 இந்த மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. சரியா? ஸோ இது 14 நாள் இருக்கே, நான் 14 நாள் வெயிட் பண்ண அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. 10 நாள் முடிச்சிட்டிங்களா, மீதி 4 நாள் அடுத்தது படிங்க. 14வது நாள் நமக்கு எக்ஸாம் வரும்போது ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு நீங்க எழுத ஆரம்பிச்சிருங்க. அவ்வளவுதான். சரியா? ஸோ எக்ஸாம் எழுதாம இருக்காதீங்க. 2 எக்ஸாமும் நீட்டா எழுதுங்க. ஒரு சயின்ஸ் வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு டாபிக். இதில் வந்து யூனிவர்ஸ் கொடுத்துருக்கோம், பேரண்டத்தின் இயல்பு வந்து கொடுத்துருக்கோம். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்டிஃபிக் லாஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு டாபிக், ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு டாபிக், அந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்குறோம். சரியா? இப்போ இந்த டெஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். தமிழ் வந்து 100 மார்க்ஸ். சரியா? தமிழ் வந்து 100 மார்க்குக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து 25 மார்க்ஸுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ் வந்து 75 மார்க்ஸ். சரியா? ஜிஎஸ் வந்து 75 மார்க்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ மொத்தமாக உங்களுக்கு 200 மார்க்ஸ் நீங்கள் வந்து எக்ஸாம் பேட்டர்ன்லேயே தான் நம்ம கொடுக்க போகிறோம். சரியா? இதில் இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நிறைய இன்க்ளூட் பண்ண போகிறோம். இப்போ கம்பராமாயணத்தில் 100 கொஸ்டின் நமக்கு கேட்க போகிறோம். 100 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த டோட்டல் யூனிட்டே உங்களுக்கு கவர் ஆயிரும். அதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின்ஸே இருக்காது.
சரியா? ஸோ அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணுறோம். அதே தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மாடல்லே நம்ம வந்து வேறு கொஸ்டின்ஸையும் எடுக்க போகிறோம். அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் போய் உட்காரும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதே பேட்டர்னில் நம்ம எக்ஸாம் எழுதிட்டே வரதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸாமும் கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த OMR ஷீட்லேயே எழுத பாருங்கள். அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் ஃப்யூச்சரில். சரியா? ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ கொஸ்டினும் எப்படி இருக்கும்னு நான் வந்து சொல்லிட்டேன். இனி வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று வந்து நமக்கு தோணும். இந்த கொடுத்துருக்க சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எங்கே இருக்குது? நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் புதுசாக கூட படிக்கலாம், இல்லை ஏதாவது புக்கு வாங்கி படிக்கலாம். எங்கே இந்த கண்டென்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு கண்டென்ட்டும் ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிஞ்ச அன்னைக்கு வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நாளுக்குள்ள கண்டென்ட் என்ன இருக்கு இல்லையா, இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குது, திருக்குறள் தொடர்பான செய்திகள் எங்கே, நியூ புக்கில் எங்கே இருக்குது, ஓல்டு புக்கில் எங்கே இருக்குது. அதே மாதிரி 11 கீழ்கணக்கு நூல்கள் ஓல்டு புக்கில் எங்கே இருக்குது, நியூ புக்கில் எங்கே இருக்குது, அது நம்ம வந்து கொடுத்துருவோம். சரியா? சின்ன ஒரு ஃபோட்டோ காப்பி இல்லை ஒரு PDF கொடுத்து நம்ம டெலகிராம் லிங்கில் அப்லோட் வந்து பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஜிஎஸ் பாலிட்டி எங்கெல்லாம் கவர் ஆகுது, 10th 11th 12th எங்கெல்லாம் கவர் ஆகுதோ ஸோ அதை வந்து உங்களுக்கு ஹெட்டிங் வைஸ் போட்டு நான் கொடுத்துருவேன். ஸோ இது நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்கே அப்படின்னு கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுப்பேன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எங்கே இருக்குது, நமக்கு 10th யூனிட்லையும் இருக்குது, அப்புறம் வந்து 12thலையும் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நமக்கு யூனிட் வைஸ் கொடுத்துரும். அடுத்து ப்ரீஆம்பிள் எங்கே இருக்குது, சேலன் ஃபியூச்சர்ஸ் எங்கே இருக்குது, யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி எங்கே இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக உங்களுக்கு ஹெட்டிங் போட்டு எங்கே எந்தெந்த பேஜ் எந்தெந்த டாப்பிக்கில் இருக்குது, எந்தெந்த புக்கில் இருக்குது, எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருவேன். சரியா? ஸோ நீங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு சண்டே அன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். சண்டே கொடுத்தீங்கன்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு இருக்கும். அந்த வெனஸ்டே ஈவினிங் நமக்கு எக்ஸாம் வந்து எப்போ கொடுப்போம்னா ஒரு 6 o'clock தான் நான் அப்லோட் பண்ணுவேன், கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? ஈவினிங் 6 o'clock அப்லோட் பண்ணுவேன். ஆன்சர் வந்து உங்களுக்கு 9 to 10க்குள்ள ஆன்சர் கீ வந்து அப்லோட் பண்ணுவேன். சரியா? ஸோ அந்த ஆன்சர் கீ அப்லோட் பண்ண அப்புறம் இந்த பேஜ் எந்தெந்த பேஜ் நம்பர்ஸ் எந்தெந்த புக்கில் இருக்குது, எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது இல்லையா, அந்த செகண்ட் டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அன்னைக்கே புதன்கிழமை நைட்டு நான் கொஸ்டின் ஆன்சர் வந்து அப்லோட் பண்ண அப்புறம் அந்த டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்குவேன். சரியா? ஸோ நீங்கள் வந்து நோட் பண்ணி நீட்டாக படிச்சுக்கோங்க. ஸோ இது இவ்வளோ இப்படி கண்டென்ட் மட்டும் கொடுத்துருக்காங்களே, கொஸ்டின் எங்கே இருக்குது, சாரி அந்த டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியலன்ட்டு மட்டும் நீங்கள் கவலையே பட வேண்டாம். நான் அந்த இது டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருவேன். அதே மாதிரி இதுலேயும் நமக்கு வந்து ஜிஎஸ் இருக்கு இல்லையா, இதுலேயும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக உள்ளதை மட்டும் ஒரு கவர் பண்ணி ஒரு வீடியோ வந்து நான் வந்து கொடுப்பேன். சரியா? ஸோ ஜஸ்ட் ஃபுல்லாக நம்ம வந்து படிக்க முடியாது, ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு கொஞ்சமாக கண்டென்ட், இம்பார்ட்டன்ட் கண்டென்ட், எந்தெந்த டேட்டு, இப்போ கான்ஸ்டியூஷனை எப்போ தொடங்கினாங்க, டிராஃப்டிங் கமிட்டியில் யாரெல்லாம் இருந்தாங்க, ஸோ ப்ரீஆம்பிள் எப்போ தொடங்கினாங்க, ஸோ ப்ரீஆம்பிளில் எத்தனை வாட்டி நமக்கு திருத்தியிருக்காங்க, இந்த மாதிரி உள்ள இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரிலேட்டடாகவும் எடுத்து நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ நோட் பண்ணி நீங்கள் இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ இவ்வளவு தாங்க. ஸோ மொத்த டெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 டெஸ்ட் வந்து நான் கொடுக்க போகிறேன். இந்த 30 டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 24 டெஸ்ட் வந்து நம்ம டாபிக் வைஸ் படிக்க போகிறோம், நம்ம கொடுக்க போகிறோம். நான் சொன்னேன்ல, இந்த பாருங்கள், ரிமைனிங் டாப்பிக்கில் ஓல்டு புக் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம்னு சொன்னால, ஸோ இதில் தான் நம்ம எப்படி கவர் பண்ணோம், மேக்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ இது ஃபுல்லாக டாபிக் வைஸ் நம்ம 24 டெஸ்ட் வரைக்கும் டாபிக் வைஸ் வந்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இந்த 3 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி, அதாவது தமிழில் இலக்கண பாட்டு, மேக்ஸ் ஃபுல்லாக, சயின்ஸில் ஃபிசிக்ஸ், பாலிட்டி, ஐஎன்எம் இது ஃபுல்லாக நம்ம வந்து எழுத போகிறோம். அடுத்ததும் அதே மாதிரி தான் ஒவ்வொன்றா ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். சரியா? இந்த லாஸ்ட் 3 டெஸ்ட் 28லேருந்து 29, 30 இந்த 3 பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதுவீங்க. சரியா? ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதுவீங்க. இது வந்து 22/9 வந்தோட நமக்கு முடிஞ்சிடும். இன்கேஸ் நமக்கு வந்து லேட் ஆகுது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் நம்ம வந்து போடலாம், ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸாம்ஸ் வந்து கொடுக்கலாம், ஃபுல் மாடல் டெஸ்ட் கொடுக்கலாம், கொஞ்சம் வீடியோ கொடுக்கலாம், லைவ் டெஸ்ட் நம்ம வந்து கொடுக்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை மட்டுமே கொடுத்து உங்களுக்கு எக்ஸாம் கொடுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு டைம் இருந்துச்சுன்னா நிறைய பண்ணலாம். சரியா? ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. டெஸ்ட் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி படிங்க. எங்கெங்கே இருக்குது நான் அதை திரும்பவும் சொல்கிறேன், இதை பார்த்துட்டு எங்கே இருக்குன்னு தெரியாதுங்க, எல்லாமே நேச்சுரல் கலாமிட்டி டாபிக் கொடுத்து எந்த ஸ்டாண்டர்டில் எந்த யூனிட்டில் இருக்குன்னு நான் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையே இல்லை. ஸோ நீங்கள் வந்து நீட்டாக உட்காந்து படித்தா மட்டும் போதும். சரியா? படித்து எக்ஸாம் எழுதுங்க. கொஸ்டின் பேப்பரும் நல்ல தரமான ஒரு நல்ல கொஸ்டின் பேப்பராக தான் நமக்கு வந்து இருக்க போகுது. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சேனலை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு சேனல் இருக்கு இல்லையா, நான் இருக்கு பாருங்கள், TNPSC
G4 சரியா? இதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் லிங்க்ல போய் சர்ச்சில் டைப் பண்ணாலே நம்ம சேனல் வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா? ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நான் ஆல்ரெடி வந்து டெலகிராம் லிங்க்ல வந்து கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து படிக்கிறோம், குரூப் 2 வந்து படிக்கிறோம், தூக்குறோம், வேலைக்கு போகிறோம். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், குரூப் 2 கதவுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் வந்து உள்ளே போயிருங்க சரியா? இனியும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து இன்னொன்று, இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ பேட்ச். நீங்கள் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பிளானும் வந்து நல்ல தரமான ஒரு பிளான் தான். எல்லாருமே ஓரளவுக்கு ஓரளவுக்கு 30% படித்தா கூட இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.